படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பேர்லயே பேட்டில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஓகே என்ன இருக்கும் அப்படின்னு புரியாம தான் போனோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் கல்ச்சரை தூக்கி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரீட் கல்ச்சர் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சாதாரண இடத்துலேருந்து ஒரு பையன் எப்படி மேலே உயர்ந்து வரான்ற மாதிரி இருக்கும்னு நினச்சோம். அதுதான் போராடி எப்படி வர போகிறாங்க. பட் இதில் எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி தான் வந்துட்டு எஜுகேஷன் அதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை லிங்க் பண்ணது வந்து டைரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஹீரோயினும் வந்து நியூ ஃபேஸஸாக பார்க்கும் போது இன்னும் அருமையாக இருந்துச்சு. ஈவன் தான் அவங்க வேறு ஏதோ படத்தில் சைடு ஆக்டர்ஸாக நடிச்சிருந்தாலும் இதில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு ரோல் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஸ்டேட்டாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது ரியலிஸ்டிக்காக கட்டின மாதிரி இருந்துச்சு. மற்ற இதில் வந்து மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட போகுதுன்ட்டு கொஞ்சம் கட் சீன் எடுப்பாங்க. பட் இதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அது ஒரு மாதிரி அந்த உண்மையாக நடந்த சீனே எடுத்த மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சு. மேபி அதுதான் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். படத்தில் லவ் சாங்ஸ்ன்னும் போது அது தனியாக அது ஒரு விதமாக நல்லா இருந்துச்சு. பட் ரேப்புன்னு பார்க்கும்போது எப்படி அந்த கல்ச்சரையும் எப்படி அந்த விஷயத்தையும் ட்ரெண்டாக அவங்க வெளியில் கொண்டு வரணும்னு செய்த முயற்சி தான் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வில்லனோட ரோலும் வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. வில்லன் வந்து தத்ரூபமாக வந்து எப்படி ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இப்போ இருக்கிற நிலைமையில எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. நல்லவங்களும் இருக்காங்க, அதுக்கு மத்தியில் பிஸ்னஸாக பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதும் அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் படம் நல்லா தான் இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். 10/10 தான் நான் கொடுப்பேன். பட் ஒருத்தவங்களுக்கு அது டிஃபர் ஆகும். ஸோ கதையை பொறுத்து பார்க்கும்போது 10/10 கொடுக்கலாம். படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கல்வி அனைவருக்கும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும், அது அனைவருடைய கடமை, சமுதாயம் அரசோட கடமைங்கிறத சொல்லிட்டாங்க. இது மக்கள் கல்வி புரட்சிக்கு ஒரு விதையாக அமையும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அனைவருமே புதியவர்கள்னு நினைக்க முடியல, அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த குழுவினர் அனைவருக்குமே பாராட்டுகள். இதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிச்ச நடிகர்கள் அனைவருக்கும் சிறப்பு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், பேரன்புகள். அந்த ரேப் பாடல் என்பது வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக கலை இலக்கியம், அதில் நடனம் ஒரு முக்கியமான பாடம். ரொம்ப நடனம் சிறப்பாக இருக்கு, பாடல் வரிகள் நல்லா இருக்கு. இந்த இளைஞர்களுடைய வேகமான வேகத்துக்கு ஏற்ப கருத்துக்கள் வழிமுகட்டுக்கு இது இன்னும் நிறைய பேர் இது பரவணும். அவங்க ரொம்ப அற்புதமா அடிச்சிருக்காங்க. இயக்குனருடைய மனைவி காவல்துறையால் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தால் கூட பாதிக்கப்பட்டவங்க, அவங்க வெண்மதி, அவங்களோட பயணம் செஞ்சிருக்கோம். அவங்க அடிபட்ட விஷயத்த அந்த ஹீரோயின் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழியை, நிஜ வழியை அந்த கதாநாயகி தெளிவுபடுத்திருக்காங்க, உணவு வச்சிருக்காங்க. அவங்க சிறப்பு பாராட்டுகள். கிளைமேக்ஸ் வந்து கட்டணமில்லா அரசு கல்வி, பொதுப்பள்ளி உலகம் இந்தியாவில் பரவணும். அதான் இந்திய நாட்டில் சமத்துவம். பகத்சிங் கண்ட கனவுக்கு பகத்சிங் சிலையெல்லாம் அதை காமிச்சிருப்பாங்க. பகத்சிங்கோட கனவை, விடுதலைப்பாடுடைய கனவை, கட்டணமில்லா கல்வி, அனைவருக்கும் பொதுப்பள்ளி கிடைக்க இது ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி, ஒரு அறிவு புரட்சி. இந்த திரைப்படம் என்பது ஒரு அறிவியல் கருவி. அறிவியல் மக்களுக்கு, கல்வி மக்களுக்கு நிச்சயமா பார்க்கணும். இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் பார்க்கணும். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. நல்லது. படம் சூப்பராக இருக்குது சார். ஓகேங்களா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. மெயின் எஜுகேஷனை பற்றி நல்லாவே காட்டியிருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் நடக்கிற அக்கிரமத்தை வந்து, ஏன்னா 10th 9th படிக்கிற ஸ்கூல் பசங்கள்லாம் அவங்களுக்கு படிப்பு வராமல் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு திட்டத்தினால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லை. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கும் சரியில்லை, டீச்சர்ஸுக்கும் கம்மியாக இருக்காங்க. அதனால் ஒரு பசங்க வந்து ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறத வந்து ஒரு எஜுகேஷன் பற்றி நல்லா காட்டியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் நல்லா பண்ணியிருக்காரு, கதாநாயகி நல்லா பண்ணியிருக்காரு. மெயின் வந்து பாட்டில் நல்லா இருக்கு, எல்லாமே கானா சாங்கில் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு சார். அவர் நல்லா சூட்டு பிடிக்கிற ஸ்டைலு அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கா. அதாவது அவர் ஒரு டீச்சர்ஸுங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் உடனே கட்டி போட்டு அடிக்கிற சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப கொடுமையாக அடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயினும் நல்லா இருக்கு. மெயின் பாட்டு நல்லா இருக்கு. மெயின் கண்டென்ட் நல்லா சூப்பர். பார்க்குறாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ தான் எஜுகேஷன் டீச்சர்ஸுங்க பண்ணுற அக்கிரமம், சேர்மனுக்கு என்ன பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சுப்பாங்க. நல்லா இருக்குது படம். படம் அருமையாக இருக்குது சார். நாங்கள் வந்து இப்போ குழந்தைங்களோட வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து வீக் டேஸுன்றதால கூட வந்து நம்ம இதெல்லாம் பார்க்காம காலையில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது படம். போர் என்ன கான்ஸ் வந்து படிப்பு சம்மந்தமாக வந்து எடுத்திருக்காங்க. தனியார் பள்ளிகளை கூட நடக்கிற கொடுமைகளை வந்து அது சம்மந்தமாக எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய மூடி இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும். வந்து படிப்பு சம்மந்தமாக சிந்தனையை தூண்டுற மாதிரி படம் இருக்குது.
இது வந்து ஸ்கூல் மட்டும் போதாலும் லவ் ஃபைட் இருந்தால் போதாங்க. இல்லை இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஏன்னா வந்து தனித்தனியாகவே அது இது இல்லாமல் எல்லாமே ஃபைட்டு இருக்குது. ஸ்டார்டிங் ஃபைட்டும் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா இருக்குது, இந்த லவ் அதுவும் இருக்குது, ஸ்கூலும் இருக்குது. ஓவராலாக ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. எல்லாருமே பேரண்ட்ஸும் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது? ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வில்லனா பண்ணிருக்காங்க. வில்லன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பார்க்கும்போது ஒரு மியூசிக்கே ஒரு தனிப்பட்ட முறையில் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்கெல்லாம் நான் நோட் பண்ணேன். மியூசிக் சூப்பராக இருக்குது. வில்லனும் நல்லா நடிச்சிருக்காரு. நீங்கள் நிறைய பசங்களோட பார்த்தீங்க, அவங்களாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. பசங்க வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு அந்த பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக படம் பார்த்தாங்க. அது சிந்திக்க வேண்டிய படமாக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நன்றி சார். படம் நல்லா இருக்குது சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எத்தனை ஸ்கூலில் வந்து மூடப்பட்டிருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எத்தனை ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் குறைத்து இருக்குது. இந்த ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி, பசங்க சின்ன பசங்க வந்து படிக்கிற ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குது, அவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, அது சம்மந்தமாக நேச்சுரலாக கண்ணு கட்டின மாதிரி காட்டியிருக்காங்க. டைரக்டர் சார் நாராயண் சார் இவங்கெல்லாம் நல்லா பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது சார். வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்கூலில் இப்போ இருக்கிற ஸ்கூலில் என்னென்ன நடக்குது அப்படியே கண்ணு கட்டின மாதிரி காட்டுங்க. வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாட்டை பாடுறது, ரேப் சாங் பாடுறது எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். பொலிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் பிரச்சனை இருக்குது, கவர்மெண்ட் சம்மந்தமாக பேசியிருக்காங்க. இந்த ப்ரைவேட் சம்மந்தமாக இருக்கிற வேலைக்கு குறைத்த சம்மந்தமாக பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பர். எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த படத்தை பார்க்கணுமானா இப்போ இருக்க ஜெனரேஷன் பசங்க வந்து நல்லா சூப்பராக எடுத்துருக்குது. அந்த படத்தை டைரக்டர் வந்து நல்லா சூப்பராக எடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. அது வந்து படிக்கிறதுக்காக ஒரு ஆய்வுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்புல வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து நல்லா எடுத்திருக்காரு. நல்லா டைரக்ஷனான படம். நல்லா மக்களுக்கு வேண்டிய படம் இதுதான். இந்த நாட்டினுடைய ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. பாட்டு வெயிட் எல்லாருமே நல்லா கிளைமேட் ஓவரா இருக்குது. ரொம்ப பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. படத்தில் வந்து கல்வி முக்கியன்றாங்க. அது வந்து பிஸ்னஸாக பார்க்காதீங்க, கல்வியாக பாருங்க. எல்லாரையும் நல்ல ஸ்கூலாக சேருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மேலே பண்ணோம். நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கல்வி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. படம் பேர் வந்து பேட்டல்னா. ஸோ கான்செப்ட் என்னன்னா, ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து சரி பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும். ஸோ அதை நம்பாமல் பசங்களை நம்ப சொல்கிறாங்க. பசங்களை நம்பி தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸ்கூலில் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதில் குட் டச் இது பேட் டச் இது அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தானே. அவர் வந்து கருத்தை சொல்லியிருக்காரு. பேர் வந்து ரேப்பர் மணி அவர் பேர். ஸோ அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து தான் போயிருக்காரு. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராருன்னா, ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை அது சேர்மேனாக இருந்தாலும் சரி, இல்லை டீச்சராக இருந்தாலும் சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் ஃபைட்லாம் ஓரங்க நல்லா தானே இருக்குது. சாங்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் இருக்கிற லிரிக்ஸ் நம்ம லைஃப்பில் வர மாதிரி புரியுது. மெயினாக என்னென்னா, ஸ்கூல் பசங்க வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்னை விட பெரியவங்களாக இருப்பீங்க. நான் வந்து டவுனாக பேசினா மட்டன் தண்ணி தான் பேசுவீங்க. இல்லை நான் நேருக்கு நேராக பேசினா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் படம் நல்லா இருக்கு சார். ரேப்பர் மணி வந்து கல்வி கோசம் போராடி அந்த கருத்தை நல்லா வெளியே சொல்கிறா போல. தமிழக பள்ளியில் வந்து எப்போவுமே 9வது ஃபெயில் 10வது பாஸ் ஆகிறதுக்கோசம் 100% பண்ணுறதுக்கோசம் 9வது ஃபெயில் பண்ணுறத கரெக்டாக மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.